நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நான் மேற்கு வங்காளம் அசன்சோலை சேர்ந்த அபராஜிதா தாஸ். எனது மூத்த மகளின் தண்டுவட கோளாறுக்கு ஒரு தீர்வை காணும் எதிர்பார்ப்புடன் நான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் வந்தேன். நான் நேமத்திற்கு செல்வதற்கு முன்பு நாங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் முக்தி தரிசனத்தில் கலந்து கொண்டோம். உடனடியாக ஸ்ரீ பகவானுடன் ஒரு ஆழமான பிணைப்பை உணர்ந்தேன். ஸ்ரீ அம்மா மற்றும் ஸ்ரீ பகவான் வழியாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுமாறு எனது குரு மற்றும் குரு மாதாவிடம் நான் செய்த பிரார்த்தனைகளின் விளைவாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் உணர்கிறேன். எனது மகளின் அற்புத குணமடைதலுடன் ஏகத்துவத்துடனான எனது பயணம் உண்மையாகவே தொடங்கியது. அது இன்றும் அழகாக தொடர்கிறது. அன்று முதல் நான் பல அற்புதங்களையும் ஆழ்ந்த அக மாற்றங்களையும் அனுபவித்து வருகிறேன். இன்று எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முன்பு புறம் பேசுவது அறியாமலேயே நடக்கும். ஆனால் இப்போது தவறுதலாக ஒரு முறை அது நடந்தாலும் நான் உடனடியாக அதை உணர்ந்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் மன்னிப்பு கோருகிறேன். இப்போதெல்லாம் எனக்கு கோபமும் வருவதில்லை. யாராவது என் முதுகுக்கு பின்னால் பேசியதை கேட்டால் கூட முன்பு போல் நான் இப்போது எதிர்வினை ஆற்றுவது இல்லை. அந்த நபரை எதிர்கொள்வதற்கோ அல்லது சவால் விடுவதற்கோ பதிலாக என்னால் அதை விழிப்புணர்வுடன் அமைதியுடனும் விட்டுவிட முடிகிறது. சமீபத்தில் என் வாழ்வில் மிகவும் கடினமான ஒரு காலகட்டத்தை நான் எதிர்கொண்டேன். எனக்கு நெருங்கிய இரத்த உறவினர் ஒருவரால் என் நம்பிக்கை உடைக்கப்பட்டது. மேலும் என் வியாபாரம் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அளவற்ற அருளால் நான் உள்ளுக்குள் வலிமையாகவும் நிலையாகவும் உணர்ந்தேன். எந்தவிதமான மன முறிவும் இன்றி அந்த வேதனையான சூழ்நிலையை என்னால் கடந்து செல்ல முடிந்தது. அவர்களின் அருளால் செல்வ உணர்வுடனும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன். இன்று என் வீடே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் ஆலயமாக மாறியுள்ளது. இங்கு பக்தர்கள் அன்புடன் வந்து பிரார்த்தனைகளையும் பூஜைகளையும் நன்றிகளையும் செலுத்துகின்றனர். ஒவ்வொரு கணமும் எனக்கு பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அன்பையும் பிரசன்னத்தையும் அருளையும் நான் ஆழமாக உணர்கிறேன்.